காலிஃப்ளவரை வச்சு இவ்வளவு சுவையான ஸ்நாக்ஸா இது வரைக்கும் செஞ்சு சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. அதுக்கு சாஸ்பேனில் 2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி சூடானதும் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்துட்டு இதில் ஒரு சின்ன காலிஃப்ளவரை தண்டு பகுதியை எடுத்துகிட்டு பூவை மட்டும் கட் பண்ணி இது மாதிரி சுடு தண்ணியில் போட்டு 1 நிமிஷம் ஊறின பிறகு தண்ணீர்லேருந்து வடியை விட்டு எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இதோட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்து மசாலாவோட நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துட்டு அப்படியே ஊற விட்டுடுங்க. ஊறட்டும். இன்னொரு மிக்சிங் பவுலில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் இது மாதிரி மெலிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு கிரேட்டரில் துருவி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தா தண்ணியிலேருந்து ஒட்டை பிழிஞ்சு எடுத்து இது கூட சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு பச்சை மிளகா, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மல்லி கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, கொஞ்சமாக உப்பு, கூடவே மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. ஓமம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா கைகளாலே கசக்கிட்டு சேர்த்துட்டு நல்ல மசாலாவில் எல்லா இடம் பரவற மாதிரி வெங்காயம் உருளைக்கிழங்கு கலந்திங்கன்னா கொஞ்சம் தண்ணீர் பிரிஞ்சு வரும். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்ந்து இது மாதிரி திக்காக பிசைஞ்சு எடுத்துட்டு நம்ம மசாலாவில் பெரட்டி எடுத்து வச்ச காலிஃப்ளவரை இதில் வச்சு வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா உருண்டையாக உருட்டி இது மாதிரி போண்டாவாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எத்தனை உள்ளே சேர்க்க முடியுதோ அத்தனை உள்ளே சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்திங்கன்னா உள்ளேயும் வெந்து மேலேயும் மொறு கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒன்று போல் நல்லா பொன்னிறமாக செவந்து வந்ததும் எண்ணெயில் வெந்து வடியை வெட்டி எடுத்து இதை நீங்கள் மதிய லஞ்சுக்கு சைடிஷாகவும் தொட்டுக்கலாம், மாலை நேர ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி